ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்குவோட பிஎல்எஃப்எஃப் காதல் வந்தால் சொல்லி அனுப்பு பார்ட் 11. ஓகேடா, போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை பார்ட் புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட் எபிசோடுகளை போடலாமா? இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால், டே 2 நாளில் ஏன்டா கிளம்பி போகிறீங்க? இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம் இல்லையா? அம்மா ஆல்ரெடி இங்கே இருந்துட்டோம். இப்போ எங்களுக்கு அங்கே ஒர்க் இருக்குது, போகாமல் என்ன பண்ண சொல்கிற? நீ வேணால் போடா, இவனை விட்டு போகலாம்ல. அத்தை அவர் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாங்க. என்ன சைடு அவங்களா? ஏன்டா உன் புருஷன் ஒரு நாள் கூட இருக்க மாட்டியா? இல்லை, அவர் இருக்க மாட்டார். ஆமாம், இருக்க மாட்டான். ஏய் ஜிம்முன்னு விட்டு போடா மா. ஏன்டா அவன் தனியாக தானடா இருப்பான் வீட்டில். வீட்டில் இருப்பானா? அத்தை நான் கம்பெனிக்கு போகிறேன். என்னது கம்பெனி புரியா? ஆமாம், அவரோட கம்பெனி தான். ஏய் என்னடா எல்லாரையும் வேலை வாங்குறேன்னு பார்த்தா ஜிம்மினியும்மா, இவனையாச்சும் விடலாம்ல. அம்மா அவன் தான்மா வரேன்னு சொன்னான். ஆமாம், நான் தான் வரேன்னு சொன்னேன். எனக்கு போர் அடிக்குது வீட்டில். அதான் நீ இங்கே இரு, நீ என் கூட இரு. என்னட்ட அங்கே சொல்கிறது? ஆமாம் ஜிம்மின், நீ இங்கே இரு. நான் போகணும். அவர் அங்கே தனியாக இருப்பார்ல. அவர் மட்டும் அங்கே தனியாக இருப்பார், நான் இங்கே இருக்கணுமா? அத்தை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி புரிஞ்சுக்கிட்டா. சும்மா அதே சொல்லாது. போ அத்தை கோச்சிக்காதீங்க. சொல்லுடா. ஏன் நான் தான் இருக்கேன்ல, ஏன் ஜிம்மில் இருந்தே ஆகணுமா உங்களுக்கு? நீ எங்கே இருக்க? நீ தான் ஆஃபீஸ் ஓடிடுறிய. அது சண்டேயில் இருக்கல. சண்டேயில் ரூமை விட்டால் வெளியே வர்றதே கிடையாது. எப்போயாவது இதெல்லாம் வருவேன், அதுவும் சம்டைம்ஸ். ஆமாம் அத்தை சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா தான் சரி கிளம்புங்க, டைம் ஆச்சு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் தானே தோற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. டே நாங்கடா தோற்றுறேன், இதோ இப்போ கிளம்புங்க இருந்தீங்களே. டே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னா அப்புறம் நீ தான் இவனை கொடுன்னு இழுத்துட்டு தெரியுவேன். அதுக்கு தான். சரி ஜமன் பார்ப்பலாம். இதோ வரேங்க, நான் போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேன் மாமா. டயம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படி ஜிம்மனை ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஜிம்மனை பேக் அக் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இரு. அப்புறம் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிறேன். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு ஜிம்மனா அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. சங்குக்கு எதுவுமே பேசலை. ஜிம்மனா அப்படியே பார்க்குறாங்க, என்ன பேசவே மாட்டுறாரு அப்படின்ட்டு. என்னங்க? சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி ஊருன்னு இருக்கீங்க? நானும் ஊருன்னு இருக்கேன். அப்படிலாம் இல்லையே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை பேசுறதை பார்த்தா அப்படி தான் இருக்கு. என்னாச்சு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். உங்கள் அத்தைக்கு நீ இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா? உங்கள் அத்தை கூட இருந்துருக்கலாம்ல. ஓ அப்படியா? சரி நிப்பாட்டுங்க, நான் இங்கேருந்து நடந்து போயிடுறேன். பின்ன என்ன? ஒன்றும் இல்லை. என்ன கோவமா? எனக்கு ஏன் கோவம்? அப்புறம் ஏன் ஃபேஸ் அப்படி போகுது? என்னாச்சு? ஜிம்மன் கையெடு, ட்ரைவ் தானே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் பிடிக்கக்கூடாதா? சரி கை எடுத்துக்கிறேன். சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு சொல்லு ஜிம்மன். எனக்கு ஒரு டவுட். சொல்லு. உங்களுக்கு என் மேலே பொசசிவ் ஆகுமா? என்ன பொசசிவ் ஆகுமா? அதெல்லாம் ஆகாது. நிஜமா? நிஜமா ஆகாது. அப்போ இப்போ உங்கள் அம்மா கூட இருக்குன்னு சொன்னது கோவம் வந்துச்சு. அது சும்மா விளையாடணுண்டா. எனக்கு பொசசிவ்லாம் ஆகாது. நிஜமாக ஆகாதா? ஆகாது. ப்ராமிஸா? ஆகாதுடா. சரி, ஏன் எதுக்கு? ஏன் எதாவது பண்ண போகிறேன் என்ன? சும்மா கேட்டுக்கிட்டேன். கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை பார்த்துட்டு, உனக்கு பொசசிவ் ஆகுமா என்ன? சிச்சா எனக்கே ஆக போகுது. ஆகாதா? ஆகாது. நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க, எனக்கு ஏன் பொசிட்டிவ் ஆக போகுது? ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜிம்மன் தான், என்னங்க இதை வைங்க, இதோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட்குள்ளே வச்சுட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து உட்காடுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. ஜன்னல் பக்கத்தில் ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு பக்கத்தில் ஜிம்மன் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் பக்கத்தில் தான் அப்படியே வந்து ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு அந்த பர்சனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மனை அவர் நல்லா காமாக தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சன் வந்து உட்காடுறாங்க. இப்போ அந்த பர்சன் எப்படின்னா, ஜங்குக்கு பக்கத்தில் ஜிம்மன் இருக்காங்க. ஜிம்மன் பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருக்குது, அங்கே அந்த பர்சன் உட்காடுறாங்க.
ஜிமின் வந்து அங்கே கை வைக்கிற இடத்துல அவர் கை வச்சுட்டு இருப்பார். அந்த பர்சன் அது தெரியாமல் ஜிமின் மேலே கை வச்சுறாங்க. ஓ சாரி சாரி சாரி. இட்ஸ் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் பரவாயில்ல அப்படின்றாங்க. இப்போ அவங்களாம் அப்படியே வந்து சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்குறாரு ஒரு மாதிரி இந்த பூம் பாஸ்டிக் சைடை அது மாதிரி சைடையால் பார்க்குறாரு ஒரு கண்ணால். இந்த சைடு ஜிமின் தான் பரவாயில்ல இருக்கட்டும் சாரிங்க பரவாயில்லங்க இட்ஸ் ஓகே. மை நேம் இஸ் மைக். ஓ அண்ட் யூ? அண்ட் ஜியான். ஓ ஜியான். Nice name. Thank you. John. Who is the John? Your dad? No, my husband. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கை காட்டுறாங்க. ஓ ஆர் யூ மேரிட்? யா மேரிட் அப்படின்றாங்க. இப்போ அந்த மெம்பரா ஓகே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மினை பார்த்துட்டு அப்படி ஜிம்மினோட சோட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ எல்லா விவரத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? அவர் தான் கேட்டார் அதான் சொன்னேன். கேட்டால் சொல்லுவியா? ஆமாம் கேட்டால் சொல்ல தானே செய்யணும். சரி நீ எப்படி வந்து உட்காரு. ஏன் வந்து உட்காரு. இல்லை பரவாயில்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன் எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிமன் என்னங்க எப்படியா போ அப்படின்னு சொல்லிட்டு சங்கு அந்த சைடு விண்டோக்கா திரும்பி வைக்கிறாங்க. இந்த சைடு ஜிமன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமன் சொல்லுங்கள். யூ வாண்ட் பிஸ்கெட்? இட்ஸ் ஓகே நோ தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே எடுத்துக்கோ. இல்லைங்க வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை எடுத்துக்கோ ஜிமன். இல்லை வேண்டாம் பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்கிறேன்ல அதான் வேணான்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் தான். இப்போ அந்த மெம்பர் ஏதாவது பார்க்குறாங்க. ஜிமினும் அப்படி திரும்பி லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. அதான் வேணான்னு சொல்கிறான்ல. எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெம்பர் கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி திரும்பி இஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு இழுக்கிறாங்க. இப்போ யுவர் ஹஸ்பண்ட்? யா மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஓகே சார் நீங்கள் எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் பார்த்து இப்படி வந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் இட்ஸ் ஓகே நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இப்போ வரியா இல்லையான்னு வரலன்னா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். சரிங்க வரேன் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் போய் விண்டோ சைடு உட்காந்துக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அவன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த மெம்பர் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டு அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்த மாதிரி திரும்பி வைக்கிறாங்க. ஜிம்மனா இந்த சைடு அந்த விண்டோ சைடு திரும்பிதான் ஒரு பாட்டில் சிரிக்கிறாரு. அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு நீ இப்படி சிரிக்கிறா? ஒன்றும் இல்லைங்க. என்னன்னு கேட்குறாங்களா? இல்லை அது வந்து என்ன பொசசிவ் ஆகாதுன்னு சொன்னீங்க. எனக்கு ஒன்றும் பொசசிவ்லாம் ஆகலையே. அப்படி எதுக்கு எப்படி பண்ணீங்க? அது வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தன் அப்ரோச் பண்ணுறா என் ஒய்ஃப் கிட்டேன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரியும்ல. தெரியும் அதுக்குன்னு சமாளிக்காதீங்க. நல்லா சமாளிக்கிறீங்க. நான் எதுவும் சமாளிக்கலாம் இல்லை படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படி திரும்பி வைக்கிறாங்க. என்ன உங்களுக்கு கோவம் வரல அப்போ இங்கே வாங்க நான் அங்கேயே போகிறேன். வேணாம் நீங்கள் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ ஜெமினு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜங்குக் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே சார் அதான் லொக்கேஷன் காட்டுது சார். ஓகே கரெக்டாக காட்டுதா? கரெக்டாக தான் சார் காட்டுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டிரைவர் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே திரும்பி சைடில் பார்த்தா ஜிமன் தான் ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் ஐயோ இவன் வேறு தூங்கிட்டு இருக்கானே, வீடு வேறு கிட்டே வந்துச்சு, நல்லா தூங்கிட்டு இருக்கான், இல்லை போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு ஜங்குக்கோட ஷோல்டரில் பார்த்துட்டு. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனோட அந்த ஹேர்லாம் சரி பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. சரி ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்மனை அப்படியே தூங்குறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சார் இருங்க நான் எடுத்து கொடுக்குறேன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் தேங்க்யூ அப்படின்றாங்க. இப்போ அவங்களும் ஓகே சார் நான் வேணா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கோ. இல்லை நான் பார்த்துக்குறேங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவரும் அங்கே வந்து போயிடுறாரு. ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை தூக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மனா ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்டு போட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு இருக்காரு. ஜங்குக் வந்து அவர் கையில் ஒரே ஒரு சூட்கேஸ் தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஒரு 3 days அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு சூட்கேஸ் தான். அது அப்படியே ஒரு
பொறுமையாக இழுத்துட்டு உள்ளே வராங்க. ஜிமினா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்புறதுக்கு ஜங்குக்கு மனசே இல்லை. நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கானே எப்படி எழுப்புறதுன்னு தான் தூக்கிட்டே வந்திருப்பாரு. இப்போ ஜங்குக்கு தான் பொறுமையாக வந்து கீ எடுத்து அந்த கீ எப்படி இருக்கும்னா கார்டு ஓகேங்களா, அந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ண டோர் ஓப்பன் ஆகும். இப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த சூட்கேஸ் அப்படியே சைடில் வச்சுட்டு ஜிம்மனை தூக்கிட்டு அப்படியே மேலே பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. மேலே பெட்ரூம் போயிட்டு அப்படியே ஜிம்மனை பொறுமையாக பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மனா பெட்டில் படுக்க வச்சோடனே அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறாரு. இப்போ ஜங்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனோட அந்த ஷூ சாக்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு ஜிம்மனோட காலை லைட்டாக ரப் பண்ணி எடுத்து அப்படி வந்து பெட்ஷீட்லாம் போட்டு விட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜிம்மன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஏய் ஜிம்மன் குளிச்சு அப்படின்ட்டாங்க. குளிச்சு என்ன சாப்பிடவாடா? சாப்பிடவா? எனக்கு தூக்கம் வருது, நான் வரல. டேய் நைட்டு 9 மணி ஆகுதுடா. நானும் எழுந்தப்பன்னு பார்த்தா எழுந்துக்கிற மாதிரி தெரியலையே. எது 9 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே எழுந்து உட்காராங்க. 9 மணி ஆயிடுச்சா? அதுக்குள்ளேயம்மா? ஆமாம், நம்ம காரில் தானே வந்துட்டு இருந்தோம், டாக்ஸியில். ஆமாம், எப்படி நாங்கள் வந்தேன்? நானும் தூக்கிட்டு வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தா எழுப்பியிருக்கலாம்ல. ஷோகேஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரணுமே, அப்படியே தூக்கிட்டு வந்தீங்க? ஆமாம். ஐயோ சாரிங்க. மென்டல் மாதிரி பேசாத, சாப்பிடுவா. சமைச்சிட்டிங்களா? சமைச்சிட்டிங்களா? ஆமாடா. ஏங்க என்னை எழுப்பியிருக்கலாம்ல. நீங்கள் தான் தூங்கிட்டு இருந்த, எதுக்குடா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டா? குழந்தையா? ஆமாம், அப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன். சரி வரேன். என்ன இப்போ வரையா இல்லை இப்போ தூக்கிட்டு போட்டா? இல்லை நானே வரேன். இல்லை நான் பரவாயில்ல, நான் தூக்கிட்டு போகிறேன். வேணாம் நானே நடந்து வரேன். என்ன காலெல்லாம் ஒன்றும் அடிப்படல. நானே வரேன், போங்க வரேன். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கீழே இறங்கி வராரு. சாப்பிடு. என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ணும், நீ முதல்ல சாப்பிடு. இல்லை நீங்களும் சாப்பிடுங்க. சரிடா சாப்பிடு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு, நீ நல்லா தூங்கினல? தூங்கிட்டேன். உனக்கு டயர்டாக இருக்கா? இல்லையே. ஏன் கேட்குறீங்க? இல்லை, என்னாச்சு? என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை முறாரு. ஏய் அதெல்லாம் இல்லைடா, ஏன் தப்புலாம் யோசிக்கிறேன்? இல்லை அப்படி தான் பார்த்தீங்க. மூவி போகலாமான்னு கேட்கலான்னு இருந்தேன்டா, அதுக்கு ஏன்டா ட்ரெஸ்ஸெல்லாம் மூடுற? மூவியா? சரி நான் கூட பயந்துட்டேங்க. ஐயோ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து மூவி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு டயர்டாக இல்லை? நீங்கள் தூங்கவே இல்லையே. இல்லை போகலாமா? போகலாம். சரி சீக்கிரம் சாப்பிடு, போயிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம போகலாம். ஓகே. என்ன திடீர்னு? சும்மா தான் போர் அடிச்சது, அத்தா. வரையா இல்லையா? இல்லை தூங்குறியா போயிட்டு திரும்பவும்? இல்லை வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ ஜிம்மன் தான், உங்களுக்கு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமா? தெரியுமே. ஏன் அவனுக்கு தெரியாதா? தெரியாது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கீங்க. வீட்டில் கார் இருக்குது, பைக் இருக்குது, அதெல்லாம் விட்டு சைக்கிளா? கிட்ட தானடா தேய்த்தது, சைக்கிளில் போகலாம். சரி டைட்டாக பிடிச்சிக்கோ, கீழே வந்துட போகிற. பிடிச்சிருக்கேன். என்ன பிடிச்சிருக்க சொன்னால் கம்பியை பிடிச்சிட்ருக்கேன். கம்பியை பிடிச்சிட்டாலும் நான் வர மாட்டேன், அத்தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சைக்கிள் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. பேய் படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம். அது வந்து என்ன பேய்னா பயமா? அப்படிலாம் இல்லை, நான் தைரியசாலி தான். ஒன்றும் கவலைப்படாது. பயமாக இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சிக்கோ. நான் தான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்படி பயமாக இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கோன்றேன், பயமாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மில் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த தியேட்டரில் எல்லோரும் எப்படி சொல்கிறது, அவ்வளோவும் நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் நிறைய கப்புள்ஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான், என்ன இங்கே வந்தால் எல்லாருமே கப்புள்ஸாக இருக்காங்க, தெரியலையே, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க பாருங்களா, திரும்பி பாருங்களா அப்படின்றாங்க. ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்க்குறாங்க.
ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மை பார்த்துட்டு ம் ஏதா அப்படின்னு சொல்லிட்டு கோக்கெலாம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மன் இந்த அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டாக மூவி ஸ்டார்ட் ஆகுது. மூவி ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு கத்து தான் கேட்குது, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு பேச்சு பேசலையே, அப்படியே சில மாதிரி உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஜிம்மன் 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 என்ன அங்கே பாடுறான். ஐயோ இந்த படம் என்ன இவ்வளோ பயமாக இருக்குது. பயமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லாருமே ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே கத்தலை, ஜங்குக்கு மட்டும்தான் கத்திகிட்ருக்காரு. ஜிம்முனா அப்படியே வந்து ஆமாங்க ரொம்ப பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு ஜிம்மின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மினோட ஷோல்டரில் ஜங்குக்கு அவர் கையை வச்சுட்டு அவர் கண்ணை வந்து ஃபேஸை மூடிட்டு ஜிம்மினோட ஷோல்டரில் வந்து கை வச்சுட்ருக்காங்க. ஜிம்மினா ஏங்க எல்லோரும் இங்கே தாங்க பார்க்குறாங்க, ஏங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, ஏண்டா உனக்கு பார்த்தா பயம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து ஜிம்மனோட ஃபேஸை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படி திரும்பிட்டு எனக்கு ஒன்றும் பயமாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஜிம்மனோட ஃபேஸும் ஜங்குக்கோட ஃபேஸும் அவ்வளோ கிட்ட இருக்குது. இப்போ ஜிம்மன் அப்படி ஜங்கோட ஐஸையே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படி ஜிம்மன் ஐஸையே பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. 2 பேரும் அவங்களையே மறந்து 2 பேரோட ஐயை பார்த்துட்ருக்க போது கரெக்டாக ஒரு பேய் கத்துது. இப்போ ஜங்குக் தான் அப்படி வந்து திரும்பி அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாங்க. பார்த்து அது பேய் மூச்சிக்கிட்டு வந்து கத்துற மாதிரியே இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மனை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜங்குக்கா ஜிம்மன் 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 பயமாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே வந்து ஜிம்மனை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரில் வந்து அவர் ஃபேஸை வந்து மறைச்சிட்ருக்காரு. ஜிம்மனோட ஷோல்டரில் அவரோட ஃபேஸ் இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. பேய் வருது. ஜிம்மனா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மனா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஐயோ அவ்வளோலாம் ஒன்றும் பயமாகவே இல்லை, நீங்கள் எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. பயமாக இருக்குடா, உனக்கு பயம் இல்லையா? இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுரா. இப்போ ஜங்குக் தான் சைலண்ட்டாக பாப்கார்னை சாப்பிட்டு படத்தை பார்த்துட்டு இருக்காரா. ஜிம்மினா அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்குறேன்ல. ஒன்றும் இல்லை. சிரிக்காது ஜிம்மன். ஏன் உனக்கெலாம் பார்த்தா பயம் வராதா? இல்லை எனக்கு வராது. ஏன்? நான் பார்த்து பழகிட்டியா? ஏன் உனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குமா? நான் பேய் படம்னாலே பிடிக்கும், எனக்கு பயம்லாம் இல்லை, நீங்கள் தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை ஜிம்மன், படத்தை பாரு அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்காத, படத்தை பாரு. சரிங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து அந்த பாப்கார்ன் ஒன்றுன்னா சாப்பிட்டு படத்தை பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ கரெக்டாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கிஸ்ஸின் வருது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கிஸ்ஸின் வருது. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து கோக் குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அந்த கோக்கை குடிச்சிட்டே அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்லா அப்படியே பாப்கார்னை சாப்பிட்டு அந்த கிஸ்ஸினையே பார்த்துட்டு இருக்காரு. இவனை எப்படி பார்க்குறான்ற மாதிரியே ஜிம்மன் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன்டா என்னங்க அங்கே பாரேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தாடி வந்து என்ன பார்க்கணும் அப்படின்றாங்க. அங்கே பாரேன், அங்கே ஒரு பேய் நிற்கிதுரா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படி சொன்னோடனே ஜிம்மன் தான் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியல, பின்னாடி பேய் நிற்கிறது மட்டும் தெரியுதா? தெரியுது, பின்னாடி பேய் நிற்குதா, திரும்ப கிஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனா சுத்தம் இவரை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி சொன்னோடனே ஜிம்மன் தான் அப்படியா பேயே பாருங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாப்கார்னை சாப்பிட்டுட்ருக்காரு. ஜிம்மனுக்கு இது சைடு இவர் என்ன எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த மூவியில் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, கரெக்டாக பேய் வந்து கத்துற மாதிரி வருது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பாப்கார்னை வந்து லைட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள், அது அப்படியே டொம்முன்னு உழுது. ஃபுல்லாக ஜிம்மன் மேலே ஃபுல்லாக பாப்கார்ன், பக்கத்தில் இருக்க சீட்டில் தான் பாப்கார்னு. ஏன்னா இவங்க சீட்டு தள்ளி ஒரு இந்த சைடு ஒரு 4 சீட்டு, அது சைடு 4 சீட்டு தள்ளி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ ஜம்மு தான் ஐயோ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் என்னாச்சு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கீழே குளிச்சு பார்க்குறாங்க. ஃபுல்லாக பாப்கார்னு. சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை விடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவர் படத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள். அங்கே ஒரு குட்டி பையன் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து அந்த பையனை பார்த்துட்டு
என்னன்ற மாதிரி ஹெட்டை மட்டும் தூக்கி காட்டுறாங்க. இப்போ அந்த பையன் நான் அப்படியே வந்து ஜங்குக்கு மாறி பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறான். எதுக்கு இப்போ அவன் அப்படி பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனை பற்றி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. எதுக்குன்னு கேட்குறால. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன பேய் படம் பார்க்க தானே கூப்பிட்டு வந்தீங்க, பாருங்கள் 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 அப்படின்ட்டாங்க. ஜிம்மன் கலாய்க்கிறியா? ஆமாம் கலாய்க்க தான் செய்கிறேன். என்னடா பின்ன பொண்டாட்டி ரொமான்டிக் படத்துக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா பேய் படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அது இந்த டிக்கெட் தான் இருந்துச்சு. இந்த டிக்கெட் தான் இருந்துச்சு. பேய் படத்தை பார்த்து நான் கற்றணும், நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. உனக்கு பயம் வரல, எனக்கு பயமாக இருந்துச்சு அதான் கற்றுனேன். அது எவ்வளோ பயமாக இருந்துச்சு. எது பயமாக இருந்துச்சா? உங்களுக்கு ஏன் அநியாயமாக தெரில? ஏன் அதில் ஒன்றுமே இல்லை. அது நார்மலான பேய் படமாக தான் இருந்துச்சு. சும்மா கத்துச்சு, இல்லைனா மூஞ்சி முன்னாடி வந்து நின்றுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கா? ஆமாடா பயமாக தாண்டா இருந்துச்சு. போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்டா அப்படியே முன்னாடி அடுத்து போகிறாங்க. டே இருடா வரேன், தனியாக விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் கையை பிடிக்கிறாங்க. இப்போ சிமெண்டா இங்கே தான் யாருமே இல்லையே, அதாண்டா பயமாக இருக்குது. அந்த படத்தில் வந்த மாதிரி தான் பேய் வந்து பின்னாடி வந்து இழுத்துச்சுன்னா என்ன? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்டா சரி வாங்க வந்து சைக்கிள் எடுங்க. இந்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து சைக்கிள் எடுக்கிறாங்க. சிமன் அப்படியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. சிமன் 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 அப்படின்னாங்க. என்னங்க ஏன்டா சைலண்ட்டாக வர? பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது நீயா இல்லை பேயானே தெரியலதா? பேசி சொல்லடா. சரி சரி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. திரும்ப ஏன்டா சைலண்டானு? என்னங்க பேச சொல்கிறீங்க? ஏதாவது பேசிகிட்டே வாடா. என்னத்தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டாங்க. ஏதாவது பேசிட்டாடா ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. இப்போ சிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்கு கடைக்கு இப்போ டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே வந்து ஜிம்மன் கை பார்த்துட்டு திரும்பி லைட்டாக பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் பின்னாடி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு சரி இங்கேருந்து போக நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour தானா? நான் 1/2 hour தானான்ற 1/2 hour போகிற வழியில் யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஒரே இருட்டாக இருக்குது. ஐயோ உங்களை யார் பேய் படத்துக்கு புக் பண்ண சொன்னா? அதை பாருங்கள் பேயை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. இதில் தலைவர் சொல்கிறீங்க உனக்கு பயமாக இருந்தால் என் கையை பிடிச்சிக்கோ, ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மூஞ்ச முகலையும் பாரு. சின்ன அசிங்கப்படுத்தாது சின்ன அசிங்கப்படுத்த கிழிக்கிறாங்க. கம்பெனி போங்க ஏதாவது கேட்ட போகிறேன். சின்ன திட்டாத. சரிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான் எதுக்கு இப்போ பதுங்கி போகிறீங்க? இல்லை பேய் ஏதாவது வந்துச்சுன்னா அட நவரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் உள்ளே போகிறாரு. சிம்மன் எங்கே தனியாக விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொண்டு பின்னாடியே போகிறாங்க. இப்போ சிம்மன்டா இது நம்ம வீடியா, ஏன் அப்படி பண்ணுற? இருந்தாலும் பயமாக தான்டா இருக்குது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே வந்து பெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பெட்டில் உட்காந்துட்டு அவர்கிட்ட வந்து லைட்டாக சாச்சா மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. என்னங்க தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இப்போ ஜங்கு தான் அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அம்மா பேய் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காணியை தடிக்கிறாங்க. இப்போ சின்னங்க நான் தாங்க. நீ என்னடா மூஞ்சில் ஃபேஸ் மாஸ்க்குங்க, அதை ஏன்டா இன்னத்துக்கு போட்டிருக்க? ஐயோ முருகா இங்கே லைட்டாக பிம்பிள் வந்துச்சு அதுக்காக போட்டேன். ஐயோ அதுக்கு இந்தாடி அடிப்பீங்க. ஐயோப்பா வலிக்குது. சாரிடா. பேய் மாதிரி வந்துடுறீங்களா? நான் என்ன பேய் மாதிரி வந்துட்டுருக்கேன்? ஆமாம் ஒயிட் கலர் மாஸ்க்கு, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு. நீ பேய் என் பொண்டாட்டியானே தெரில. பொண்டாட்டி? உங்கள் பொண்டாட்டி தான். இல்லை நீ பேய் மாதிரி தான் தெரியுது. உன் காலை தூக்கி காட்டு, காலை காட்டு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை காட்டுறாங்க. இப்போ சங்கு தான் இல்லை எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. ஆமாம் நான் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிட்டே வராங்க. நவுந்து போ அப்படின்றாங்க. என்ன பயமாக இருக்கா? என்னை பற்றி பயமாக இருக்கா அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி சும்மா பார்க்குறாங்க. சும்மா இந்த ஃபேஸ் மாஸ்க்கு போட்டு நான் பேய் தான் இங்கே பாருங்கள் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிட்டே வராங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே வந்து ஜம்மினை பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபேஸ் மாஸ்க்கு கலட்டுறாங்க. இப்போ சும்மா இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இப்போ தான் நிஜமாலே எனக்கு பயமாக இருக்குது. எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அடிக்கிறாங்க. சமூகம் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனை அப்படி ஜங்கு பார்த்துட்டு என்ன அப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்ன என்னாச்சு? என்ன ஏதாவது பேசுங்க, ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? நான் ஒன்று கேட்கட்டா? என்ன கேட்க போகிறீங்க? அது வந்து என்ன கேளுங்க.
எல்லாச்சும் நான் கேட்டு நீ என்னை திட்டி எதாவது நினச்சிக்கிட்டேன்னா நானே நினைக்க போகிறேன், எதுக்கு திட்ட போகிறேன் சொல்லுங்கள், அப்படி என்ன கேட்க போகிறீங்க? அது வந்து என்னங்க சொல்லுங்கள். இல்லை நீ திட்டேன்னா நான் என்னங்க திட்ட போகிறேன்? நான் திட்ட மாதிரி என்ன கேட்க போகிறீங்க? நீங்கள் என்னை கிஸ் பண்ண நான் கேட்க போகிறீங்க? சொல்லுங்கள் என்னது? அதான் வேணும். என்ன? கிஸ்ஸு தான் வேணும். ஏய் நீ திட்டுவேன்னு தெரியும், அடிச்சிட கூட சரி, இப்படிலாம் நான் பார்க்காதா? தெரியாமல் கேட்டேன், நான் தெரியாமல் கேட்டேன் சரியா, இப்போ போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் அப்படி தள்ளி விட்டு சங்குக்கு தான் அப்படியே ஏஞ்சி போயிட்டாங்க. இப்போ ஜிமன் தான் அப்படியே வந்து சங்குக்கு போகிற வரையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஐயோ எதை கேட்டேன் ஜங்கு ஏன்டா கேட்டேன் ஐயோ ஏன் கேட்டேன் என்ன நினச்சிருப்பா என்னை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டேன், அதை கேட்டு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் இங்கே புலம்பிகிட்டே இருக்காங்க. இப்போ சங்குக்கு தான் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா ஜிமன் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ சங்குக்கு தான் அப்படியே பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுக்காங்க வீட்டில். இப்போ சங்குக்கு தான் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ பேக்லேருந்து ஜிமன் டாக் பண்ணுறாங்க. இப்போ சங்குக்கு தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமன் தான் அப்படியே ஆக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? அது வெளியே காற்று வாங்கலான்னு போனேன். எவ்வளோ நேரமா? ஆமாம் ஆமாம் சரி இப்போ திரும்புங்க. இல்லை நான் எப்படியே திரும்புங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே திரும்புகிறாங்க. இப்போ ஜிமன் தான் அப்படியே ஜங்குக்கு போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்கோட செஸ்ட்டை வந்து ஒரு ஹெட்டை வச்சுட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமனை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமன் தான் அப்படியே வந்து படுத்துட்டு இருந்தவர் அப்படியே நிம்மதி ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமனை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேணுமா? வேணுமான்னு கேட்டேன். என்னது வேணுமா? அதான் கேட்டீங்களே வேணுமா? இல்லை வேணாம், சும்மா கேட்டேன். என்னை தப்பாக எடுத்துக்காது, நான் தெரியாமல் கேட்டேன். ஜமன் போதுமா? என்னென்ன வேணுமா? ஜமன் போதுமா? என்னென்ன வேணுமா? ஜமனா அது வந்து என்ன இல்லை அது நீ என்னை தப்பாக எடுத்துக்கலையா? எதுக்கு தப்பாக எடுத்துக்கணும்? நான் அந்த மாதிரி கேட்டேனே, நான் அப்போல்லாம் எடுத்துக்கலையே. இல்லை அது வந்து நான் தப்பாக தான் ஒன்றும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் அப்படியே வந்து பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. அப்படி படுத்துட்டு இருந்துருப்பார்ல அப்படியே எழுந்து உட்காராங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமனை பார்க்குறாங்க. இல்லை ஜிமன் அது வந்து நான் தப்பாக எடுத்துக்கலையே அப்படின்றாங்க. ஆனால் ஏன்? நான் கேட்டது தப்பு தானே? யார்கிட்ட கேட்டீங்க? உங்ககிட்ட. நான் யார்? என் ஒய்ஃபு. அப்புறம் என்கிட்ட கேட்டதுக்கு நான் ஏன் தப்பாக எடுத்துக்கணும்? ஆனால் நீ தான் லவ் பண்ணலையே. பண்ணதான் கேட்டு கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதுவும் என் புருஷனாக போயிட்டீங்க, கொடுத்தானே ஆகணும். அப்போ கட்டாயத்தில் தான் கொடுத்தியா? டேய் மென்டல், எனக்கு பிடிச்சதுனால தான் கொடுத்தேன், எனக்கும் வேணும்னு தோணுச்சு, போதுமா? ஓகே, நான் ஒன்று கேட்கட்டா? என்ன? எனக்கும் வேணும். என்ன வேணும்? அதான் நீங்கள் கேட்டது நான் கொடுத்தேன்ல, நீங்களும் கொடுங்க. எல்லாச்சும் அது வந்து கொடுக்க முடியாதா? நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்முன்னு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கா இப்போ என்ன பண்ண தெரியாமல் அவருக்கு எப்படின்னா இப்போ எப்படிடா நான் கொடுப்பேன்ற மாதிரியே இருக்குது. இப்போ ஜிம்முன் தான் அப்படியே வந்து சீக்கிரம் அப்படின்றாங்க. தோதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படி பொறுமையாக ஜிம்மன் கிட்டே வந்து ஜிம்மனோட ஹெட்டை வந்து ஒரு கையால் பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படியே வந்து ஃபேஸ் கெட்ட போகிறாங்க. ஜிம்மன் அப்படியே வந்து ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே வந்து ஜிம்மனோட லிப்பில் வந்து ஒரே ஒரு கிஸ் பண்ணி அப்படி எடுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஜிம்மனை பார்க்குறாங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி. இப்போ ஜிம்மனை ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அட போயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கூட கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ ஜிம்மன் மேலே ஓடுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. என்னையா நீ
எனக்கு ஒரு கிஸ் கூட அடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன்னா அப்படியே வந்து ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமன்டா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஜங்குக்கு அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கிஸ் எப்படி போகுதுன்னா அப்படி கொஞ்சம் சாஃப்டாகி இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக போகுது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மனை கீழே தள்ளிட்டு இப்போ ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறாங்க. இப்போ ஜிமன்டா அப்படியே ஜங்குக்கு பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மனோட லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிஸ் ரொம்ப பேஷனேட்டாக போயிட்டுருக்கு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பேஷனேட்டாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு, ஜிம்மன் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் இப்போ கிஸ் பண்ணுறாங்க, ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கிஸ் ரொம்ப பேஷனேட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தானே காமிக்கிறாங்க. ஜிம்மனா என்ன இல்லை ஆஃபீஸ் டைம் ஆச்சு கிளம்பிட்டியா? இங்கே இருக்கேன். எங்கே பார்த்து பேசுகிறீங்க? கிளம்பிட்டியா? டைம் ஆச்சு, போகலாம், சீக்கிரம் போகலாம். ப்ரோ எதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கு தாடி ஜிம்னு திரும்பி பார்க்குறாங்க. ப்ரோவா? பின்ன இப்போ மட்டும் திரும்பிச்சா கண்ணு? எவ்வளோ நேரம் ஏன் திரும்பி பார்க்கல? இங்கே பார்த்து பேசணும், கண்ணை பார்த்து பேசணும். எங்கே பார்த்து பேசுகிறீங்க? அது வந்து இங்கே பாருங்கள் இங்கே இருக்கேன். எங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? எது கீழே குஞ்சிட்ருக்கீங்க? அது வந்து புரியுது, லவ் யூ பண்ணுறேன்னு சொன்னதுக்கே கீழே குஞ்சவ தானே நீங்கள் கிஸ் அடித்ததுக்கெலாம். ஐயோ அதை பற்றி ஏன்டா பேசுகிற? ஐயோ என்னங்க நீங்கள் ஏதோ ரோட்டில் போகிறவங்கள கிஸ் பண்ணல, உங்கள் பொண்டாட்டி தான் கிஸ் பண்ணீங்க. ஸோ ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. என்னதோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னா அது வந்து எங்கே பாருங்கள் அநியாயமாக இந்த ரியாக்ஷன்லாம் நான் தான் கொடுக்கணும், நீங்கள் இல்லை. என்ன கிஸ் தானே பண்ணணும், அதுக்கே இப்படி ரியாக்ஷனு? அது வந்து ஜிம்மன் டைம் ஆச்சு, நீ ஓவராக பேசாத, வா ஆஃபீஸ் போகலாம். ஓவராக பேசாத, போங்க வரேன். போகிறேன்ப்பா. சரி வரேன். ஐயோ எதுக்கு இப்படி டைப் ரைட்டிங்லாம் அடிக்கிறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன், உங்களுக்கு மட்டும் என்ன? சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மன்டா இவரே என்னோட பயங்கரமாக சரியாக வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா ஐயோ அவனே நல்லா தானே இருக்கான், உனக்கு என்ன பாட்டம், அவனே நல்லா தான் இருக்கான், டாப்டா, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் தள்ளி அடிச்சுட்டு போகிறாரு. இப்போ இந்த சைடு ஜிம்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, என்னங்க ஜிம்மன் என்னை ட்ரைவ் பண்ண விட பேசாத. ஐயடா இதுக்கு முன்னாடி நான் பேசுனதே கிடையாதா? இப்போ பேசாத. ஏன் நான் பேசக்கூடாதா? நான் இப்போ பேசாத. ஐயோ ரொம்ப தான் பண்ணுறீங்க நீங்கள். அது வந்து ஜிம்மன் என்னை ட்ரைவ் பண்ண விடு, என்ன ஃபோக்கஸ் பண்ண விடு ஜிம்மன். என்ன பார்த்து சொல்லுங்கள். ஆமாம் ஃபோக்கஸ் பண்ண விடு. அவ்வளோதான், ஜிம்மனை பார்த்த வரையும் அவ்வளோதான் லாக்கு. அப்படியே ஜிம்மனையே பார்த்துட்ருக்காங்க இந்த சைடு. ஜிம்மனா அப்படியே வந்து என்னன்ற மாதிரி ஒரு ஹைப்ரோலாம் தூக்கி காட்டுறாங்க. ஜங்குக்கா இவன் தான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மன் ஃபேஸே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் ஏங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படின்றாங்க முன்னாடி அப்படின்றாங்க. இப்போ ஜங்கு தான் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்புறாங்க. இப்போ ஜிம்மன் ஐயோ கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிருக்கும், நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, நான் ஒழுங்காக தான் ஓடிட்டு இருந்தேன், நீ தான் ஃபோக்கஸை மிஸ் பண்ண வச்சா, ஐயோ திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனா கொஞ்ச நேரத்தில் கொலை பண்ண பார்த்தீங்களே சாரி அப்படின்றாங்க. சரி நான் பாட்டாச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம்மனா போடுங்க, என் பக்கம் திரும்பாதீங்க, நீங்கள் ரோட்டை பார்த்தே ஓட்டுங்க, பாட்டை போடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேடியோ ஆன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படியே வந்து அங்கே போட்டு வச்சுருப்பாருல அந்த எஃப்ஓவே பார்த்துட்டு அதையும் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த விண்டோ சைடு திரும்பிக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படியே வந்து அவர் வந்து ரோட்டை பார்த்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா விளையாடி பாப்போமா செல்லம் நீச்சலம் 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 அச்சாரம் போட்ட பின்னே அச்சம் எதுக்கு, பரிசம் போட்டதுமே பெத்துக்கலாம், தப்பே இல்ல தப்பே இல்ல தப்பே இல்ல, அஞ்சாமல் என் மேல கை போடு செல்லம் 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 செல்லம், யார் என்ன சொன்னாலும் கவலை இல்ல, எனக்கு மொத்தமாக கொடுத்து போட்டு பத்து புள்ள இப்போ ஜிம்மனா ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவரால் சிரிப்பு அடக்கவே முடியல, கையை வச்சுட்டு அந்த விண்டோவை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா பட்டுனதை பாட்டு ஆஃப் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மனா
ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்போ ஆஃப் பண்ணீங்க? இல்லை, எனக்கு காது வலிச்சது தான். ஓ, சரிங்க சரிங்க. சும்மா நீ எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க? ஏன் சிரிக்கிறது கூட தப்பா? எப்பயும் சிரிச்சிட்டே இருந்தீங்க, இப்போ நான் சிரிக்கிற தப்புன்றீங்க. நீ எதையா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சக்குக்கு வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மா நான் அப்படியே சிரிச்சிட்டு, ஏங்க சொல்ல விளையாடலாமா அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கா என்ன அப்படின்ற மாதிரி சும்மா பார்க்குறாங்க. இல்லை, வந்துடுச்சுன்னு சொன்னேன், இடம் வந்துடுச்சுன்னு சொன்னேன். இல்லை, நீ வேறு ஏதோ சொன்ன. இல்லை இல்லை, இடம் வந்துடுச்சுன்னு தான் சொன்னேன். நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ சங்குக்கா அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இல்லை, அவன் வேறு ஏதோ சொன்னான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படியே இறங்கிட்டு, சரி ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் வந்து அவர் வந்து லெஃப்ட் சைடில் இருந்திருப்பார். இப்போ அப்படியே வந்து டிரைவர் சைடில் வந்து ஜங்குக் உட்காந்துருக்காருல, அந்த சைடு வராங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மனை. விண்டோ இருக்குங்க அப்படின்றாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறக்குறாரு. இப்போ ஜிம்மன் தான் ஓகே அப்புறம் பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மனா அப்படியே வந்து ஜங்குக்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் அப்படி கிஸ் அப்படி பண்ணிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து ஓடிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு அப்படி பண்ணோன்னே ஜங்குக்கா ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவர் கொஞ்சமே புரியல, அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்போ பின்னாடி இருந்து ஹாரன் சவுண்ட் கேட்குது. இந்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காமிச்சா ஜங்குக் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி வர்றாரு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பேக்கை வச்சுட்டு. இப்போ எல்லாருமே அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஜங்குக் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு சைலண்ட்டாக எப்படி சொல்கிறது, பேய் அரைஞ்ச மாதிரி கீழே குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் தான் குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் வயசை கேட்டுட்டு ஜங்குக் திரும்பி பார்க்குறாங்க. குட் மார்னிங் சார் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாரு உள்ளே. இப்போ நான் சைடு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு இன்றைக்கி நம்ம சாருக்கு பேரஞ்ச மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண என் ஃப்ரெண்டை? காய் நான் எதுவும் பண்ணலையே, அப்புறம் என்ன அவன் பேரஞ்ச மாதிரி இருக்கான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் தான் அப்படி வந்து ஜங்குக்கோட ரூம்குள்ளே போகிறாங்க. ஜங்குக்கா அப்படி நடந்துகிட்ருக்காரு. ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படி நடந்துட்டுருக்க? ஒன்றும் இல்லை. இல்லையே, என்னாச்சு சொல்லு, என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைன்றல. இல்லை, ப்ரெக்னென்ட் ரூமுக்கு வெளியே புருஷன்காரன் நடப்பானே அந்த மாதிரி நடந்துட்டுருக்க, எதுக்கு இப்போ இப்படி நடந்துட்டுருக்க? ஒன்றும் இல்லை சொல்கிறல்ல. சரி உட்காரு, என்ன உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காய்தை அப்படியே உட்கார வச்சுட்டு என்னடா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கா நான் வாயை திறக்க மாட்டேனே அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. என்னடா என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. இப்போ காய் தான் சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ அவர் அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ஜங்குக்கா கமெண்ட் அப்படின்றாங்க. இப்போ உள்ளே வர்றது யாருன்னு பார்த்தா ஜிம்மன் தான் கையில் ஃபைலை வச்சுட்டு உள்ளே வராங்க. நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் வந்து திரும்ப உட்காராரு. என்ன நான் தானா? மற்றவங்களா இருந்தால் எழுந்து நின்றுப்பேன், நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராங்க. இப்போ ஜிம்மனும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படின்னு ஃபைலை பார்த்து டக்குனு சைன் பண்ணிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னாச்சு என் ஃப்ரெண்டுக்கு, ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கான், ஏதோ பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி ஜிம்மனை பார்க்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் காய், நான் எதுவுமே பண்ணல. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பட்டி கண்ணடிக்கிறாங்க. ஜங்குக் அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? அவன் கீழே குனிஞ்சிட்ருக்கான், நீ நல்லா ஜாலியாக பேசுகிற, என்ன? ஒன்றும் இல்லைக்கா, ஏன் ரியாக்ஷன் இப்படிலாம் கொடுக்குறீங்க? இல்லையே எனக்கு தப்பாக படுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ண அவனை? நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் இன்னொரு ஃபைலை கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. 2 ஃபைல் சார் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஃபைலை வாங்கிக்கிறாங்க. சார் அதை கொஞ்சம் படித்து பார்த்து சைன் பண்ணுங்கள், இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களே அதான் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கா ஓகே அப்படின்றாங்க. சாரா எப்பயும் எனக்கு தானே கூப்பிடுவா, என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அவர் தான் நர்வஸாக இருக்கார் அப்படின்றாங்க. நர்வஸாக இருக்கான் அப்படின்றாங்க. ஆமாம் நர்வஸாக தான் இருக்கேன், பார்க்கலையா? ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு, ஒரு வேர்டை பார்த்துட்ருக்காரு. ஜிம்மனுக்கு சைடு சிரிப்பு தான் வருது. அவர் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. நீ ஏன் சிரிச்சிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை காய், அது உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண நீ அவனை? காய் நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு சைடு வராங்க. இப்போ ஜங்குக்கு அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மன் வந்து இப்போ ஜிம்மன்டா
இல்லை, இந்த ஃபைல்லாம் கொஞ்சம் நகர்ந்துருந்துச்சு, அதை தான் ஒழுங்காக வைக்க வந்தேன் அப்படின்ட்டாங்க. இப்போ சிம்மனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இடம் மட்டும் ஷேக் பண்ணிட்டு அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாரு. என்னடா என்னடா ஆச்சு சொல்லுடா. காய், நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றுமே பண்ணல, இது மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த கிஸ் வந்து அப்படியே வந்து இந்த சைடு காய் வந்து பார்த்துட்டே இருக்காரு. சங்குக்கு ஐஸ் மூடவே இல்லை. சங்குக்கு அவ்வளோ ஐஸை திறந்து சிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. சிம்மனா அப்படி பொறுமையாக வந்து சங்குக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சிம்மன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கண்ணை திறந்து சங்குக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சங்குக்கு பார்த்துட்டு அப்படியே வந்து லைட்டாக பின்னாடி போயிட்டு அந்த ஃபைல் கையில் சங்குக்கு வச்சுருவாரா, அதை எடுத்துகிட்டு இதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் அங்கேருந்து ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ காயா வாயை கை வச்சுட்டு பார்க்குறாரு. இந்த சைடு சங்குக்கா சிம்மன் போகிறதே பார்த்துட்டு இருக்காங்க. ஏ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ சங்குக்கா அப்படியே காய் திரும்பி பார்க்குறாங்க. டேய் இப்போ என்னடா நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சங்கு கீழே குளிச்சுட்டு அப்படியே வந்து அவருக்கு லேப்டாப் எடுத்து நோட் ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சைடு சங்குக்கு பார்த்துட்டு டே மச்சான் மச்சான் என்னை பாடுறா. நான் பார்க்கவே மாட்டேன்ற மாதிரி சங்கு கீழே குளிச்சுட்டு இருக்காங்க. என்னை பாருடா. பார்க்கவே இல்லையே, நோ ரெஸ்பான்ஸ். காய் போய் வேலையை பாரு அப்படின்றாங்க. இப்போ காயை அப்படியே அங்கேருந்து எழுந்து சிமெண்ட் கிட்டே வராங்க. இப்போ சிமெண்டா அப்படியே வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிருக்காரா. சிமன் என்ன அப்படின்றாங்க. என்ன பண்ண இப்போ நீ கிஸ் பண்ண? யாரை பண்ண? எதை யாரை கேட்கணும்? அவர் ஏன் பிடிச்சா நான் பண்ணுறதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? அது 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 காய் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நீ லவ் சொல்லிட்டு சங்குக்கிட்ட இல்லையே, அப்போ இது மட்டும் பண்ணுற? இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆனால் நாங்கள் புருஷன் பண்ணாடியில். என்னடா எனக்கு மண்டெல்லாம் குழம்புதுடா. காய், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை. எப்போ சொல்லுவேன்? கொஞ்ச நாள் போட்டோம். ஏன் தெரில, கொஞ்ச நாள் போட்டோன்னு தோணுது. அவர் இப்பெல்லாம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான். ஐயோ என் மச்சான் பைத்தியம் பிடிச்சிட்டு தெரிஞ்சிருவான் அப்புறம். அதெல்லாம் ஒன்றாவும் அதை நான் பார்த்துக்கிறேன். நிஜமாலே அவனை பிடிச்சிருக்கு? லவ் பண்ணுறியா? எப்போ சொல்லுவேன்? கொஞ்ச நாள் போட்டோம், நேரம் வரும்போது சொல்லுவேன். அதான் எப்போ? கொஞ்ச நாள் போட்டோம். அவரை இப்படி டீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாலே உனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் என் ஹஸ்பண்ட், அதனால பிடிச்சிருக்குன்றியா? அவர் எனக்கு நிறைய கேர் கொடுத்துருக்காரு. என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுத்தது கிடையாது. என் மேலே பொசசிவ் ஆகுறாரு. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நான் அழுதா கூட அதில் ஒரு காரணம் இருந்தால் சரி நீ அழுகுன்றாரு. யார்கிட்டையும் விட்டு கொடுக்கல, என்னை நம்புறாரு. அழகாகவும் இருக்கார். ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் போய் சொல்லட்டா? கொன்னுடுவேன். நான் தான் சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன்? சீக்கிரமாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வளரிடாதீங்க ப்ளீஸ். சரி வளர மாட்டேன். நீ எதுக்கு இப்போ எப்படி வச்சுட்ருக்க? இல்லை, எனக்கு அவர் பார்த்தாலே எனக்கு ஒரே சிரிப்பாக வருது. நான் என்ன பண்ண முடியும்? அவர் பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ ஏன் இப்படி வச்சுட்ருக்க ஜுமன்? நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சிரிப்பு வருது. அவர் பண்ணுற ஒரு விஷயமும் எனக்கு சிரிப்பு தான் வருது. அதுவும் நேற்றுலேருந்து நடந்த விஷயம்லாம் ஃபுல்லாக எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் என்னாச்சு? நேற்று மூவிக்கு போயிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா ஜிம்மன் தான் அப்படியே கண்ணத்தில் கை வச்சிட்ருக்காங்க. இப்போ எதுக்கு நீ இப்போ என்ன எப்படி பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ திரும்ப ஏன் என்ன அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் தான் கண்ணத்தில் கை வச்சுட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு வராங்க. இதுக்கு நீ இப்போ இப்படி பார்க்குற ஜிம்மன், என்ன ஆச்சு? உங்களை நான் தான் கேட்டேண்ணா. எதாவது டிஸ்டர்ப் பண்ணேண்ணா? அப்புறம் என்ன? வாய் மட்டும் வண்டியை வந்துட்டுங்க, நான் பார்த்துட்டு தானே வரேன், உங்களுக்கு என்ன? இல்லைடா, நீ ஏன் அப்படி பார்க்குற ஒரு மாதிரி? அதுவும் கன்னத்தில் கை வச்சு
எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன? உங்களையா பார்க்குறேன்? என்ன தான் பார்க்குறேன். நான் எங்கே உங்களை பார்த்தேன்? நான் உங்களை பார்க்கலையே. வேற எங்கே? இதோ வெளியே நிலா தெரியுது, அதை பார்த்துட்ருக்கேன். நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தான் திரும்பி பார்க்குறாங்க. ஓ, அந்த சைடே பார்க்கலாமே. இல்லை, எனக்கு இங்கேருந்தா வியூ தெரியுது, அதான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வாயமிட்டு வண்டியை விட்டுக்கோ. சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே டைப் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கு தான் அப்படியே டைப் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு தான் ரைட் வச்சுட்ருக்காரு, கண்ணில் கை வச்சுட்டு. என் புருஷன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதை சொன்னியா? ஒன்றும் இல்லை சீக்கிரமாக பார்த்து போங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டைப் பண்ணிருக்காங்களா. ஜிம்மனா கணத்தில் கை வச்சுட்டு ஜங்குக்கு ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மனை பார்த்தா வீடு வந்துச்சு. வீடு வந்துச்சு, இறங்கு. அது இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே இறங்குறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே வந்து முன்னாடி நடந்து போகிறாங்க பாருங்க. பின்னாடி ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே வராங்க. அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியாது. அப்படியே வந்து எட்டி எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டே வராரு. இது ஜங்குக்கா அப்படியே திரும்பி என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. ஜங்குக்கா அவர் பாட்டு முன்னாடி நடந்து போகிறாரு. ஜிம்மனுக்கு ஜங்கு பின்னாடியே போகிறாங்க. அவர் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான் கணக்கில் கை வச்சுட்டு, என்ன ஜிம்மன் ஏன் நான் இப்படி பார்த்துட்டே இருக்க? நான் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன? எதாவது பண்ணிட்டேன்னா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பார்க்கக்கூடாதா என்ன? உங்களை பார்க்கக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? நான் பார்த்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லைடா, எனக்கு பயமாக இருக்குடா. ஏன் பயம்? இல்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல. என் புருஷனை நான் ரசிக்கிறேங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சமைங்க பாருங்கள், கருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி குக் பண்ணிட்டுருக்காங்களா. ஜிம்மனா கணத்தில் கை வச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் இப்படி பார்த்துட்டே இருந்தாலும் என்னால் குக் பண்ண முடியாது. நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எனக்கு சோறே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவங்கள இப்படி பார்த்துட்டே இருப்பேன். போய் அங்கே போய் குறைப்போம். ஏன்னா போடா போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறாங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க பாருங்க. டிவி அங்கே இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு குக் பண்ணிட்டுருக்காரு பாருங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படி பொறுமையாக எழுந்து அந்த ஹெட்டை மட்டும், அந்த கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி அந்த சோஃபாவில் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்கு குக் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு டிஷர்ட், ஒயிட் டிஷர்ட்டு, அது ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் சாண்டல் மாதிரி, இந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும்ல அந்த டிஷர்ட்டு. அதை வந்து பாதி மடித்து விட்டுருக்காரு. அவரோட கையில் பாதி தான் தெரியுது. ஓகேங்களா. இப்போ ஜிம்மன்டா அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஒரு கண்ணாடி வேறு போட்டிருக்காரு. இந்த ஒயிட் கலரில் லைட் ஃப்ரேம் போட்ட மாதிரி ஒரு கண்ணாடி வேறு போட்டிருக்காரு. ஜிம்மனா அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு பார்க்க அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியுறாரு. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கா டிவி அங்கே இருக்குது. நானும் உங்களை பார்க்கலையே. நான் சும்மா திரும்பினேன், அதான் நான் பார்த்துட்டேன். டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அப்படி டிவி பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கா இந்த சைடு ஒரே ஸ்மைல் தான், அவர் ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. எனக்கு தூங்குவாச்சு விடுச்சு. ஏன் ஜிம்மன் இப்படி பார்த்துட்டே இருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களை தானே சைட் அடிக்கிறேன், வேறு யாரையாவது சைட் அடிக்கிறேன்? இப்படியே பார்த்துட்ருக்கேடா. சரி, நான் பார்க்குறேன். நீங்கள் கூட தான் என்னை பார்த்துருக்கீங்க. நான் எப்போ பார்த்தேன்? நான் எப்போ ஒன்று பார்க்கலையே. மக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன்டா அப்படியே வந்து பெட்டில் படுத்துட்டு அவர் பெட்ஷீட்டை வந்து போத்திட்டு அந்த சைடு கத்தியும் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனை வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன்டா எதுக்கு மட்டும் இப்போ மட்டும் ஹக் பண்ணுறீங்க? போங்க ஜிம்மன், போங்கன்னு சொன்னேன். ஜிம்மன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு கை எடுத்துகிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மன் திரும்ப பார்க்குறாங்க. ஜிம்மன் திரும்பவே இல்லையே. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடிட்டு தூங்குறாங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே மெல்லமாக திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு, ஐயோ இவர் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கார்? சத்தியமாக எனக்கு இப்போ தான் இவர் இவ்வளோ அழகாக தெரிகிறாரு.
அந்த ஐஸு நோஸு லிப்ஸு அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாரு. இவர் பார்க்க பார்க்க எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. அதுவும் இன்றைக்கி ஒரு கிளாஸ் போட்டு அந்த டிஷர்ட்டும் அந்த பேண்ட்டுக்கும் என் புருஷன் இவ்வளோ அழகுன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அந்த ஹேர் வந்து லைட்டாக வந்து முன்னாடி வந்து படுத்து பாருங்கள். இப்போ ஜிம்மன் அதை பொறுமையாக எடுத்து விட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கோட சீக்ஸ் எப்படி தொடலான்னு போகிறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு இல்லை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜமந்தா அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து லைட்டாக நகர்றாங்களே. இப்போ ஜமந்தா அப்படியே வந்து டெக்கான மாதிரி நூறு அப்படின்ட்டாங்க. இப்போ ஜங்கு கரெக்டாக அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜமந்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அப்படியே சிரிச்சுட்டே வந்து அந்த பெட்டில் படுத்துடுறாரு. ஸோ இப்படி நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. ஜமான் எழுந்துரு, ஜமான் எழுந்துருடா, எனக்கு தூக்கமாச்சு, போங்க நான் ஆஃபீஸ் வரல. டே நான் ஆஃபீஸ்க்கே கூப்பிடல, அப்புறம் ஏன் எழுப்புறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டு இழுத்து போத்திட்டுருக்காரு. டேய் சாப்பிட வாடா, ஆல்ரெடி 11 மணி ஆச்சுடா, சாப்பிட வாடா. எனக்கு தூக்கம் வருது, எனக்கு சாப்பாடலாம் ஒன்று வேணாம். தூக்கம் வருதா? சாப்பிட்டு போய் தூங்கு ஜமனா. ஜமன் சாப்பிட்டு போய் தூங்கு ஜமன். நான் வரல போங்க. ஜமன் வாடா, டே டைம் ஆகுதுடா, சாப்பிடுடா. சாப்பிட்லன்னா என்னடா ஆகும்? சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகுது, எனக்கு தூக்கம் வருது போங்க. நைட்டு தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதை நான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எப்போ தூக்கம் வருது, நான் தூங்க தான் போகிறேன். ஜிம்மன் வந்து சாப்பிட்டு போ. இப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னால் என்னை தூக்கிட்டா போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மன் பார்த்து கேட்குறாங்க ஜங்குக்கு பார்த்து. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை தான் அப்படியே தூக்கிட்டு வராங்க கீழே. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஷோல்டரில் ஹேண்டை போட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கா ஜிம்மன் ஜிம்மன் சொல்லுங்க, என்னை லவ் பண்ணுறியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, முதல்லையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் முதல்ல இப்படி பார்க்க மாட்டேங்க, என்ன இப்போ அப்படியே அடித்து பார்க்குறியே, அதான் கேட்குறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மன் வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் பசிக்குது, அதை தான் நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கா சாப்பிட்டு வேணாமா? ஏன் பிடிக்கலையா என்ன? ஜிம்மன் ஊட்டி விட மாட்டிங்களா? எனக்கு கை வலிக்குதுப்பா, எனக்கு கையில் ரொம்ப வலிக்குது, அதனால் கையில் தூக்க முடியல. சரி ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஜிம்மனை அப்படியே சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் என்னடா பண்ணுற நீ அப்படின்றாங்க. ஏன் புருஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி டீசர் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் ஜங்குக்கிட்ட லவ்வே சொல்ல மாட்டாரு, ஆனால் ஜங்குக்கு சைட் அடிக்கிறாங்க. ஜங்குக்கு தூக்கிட்டு போக சொல்கிறாங்க, சாப்பாடு ஊட்டி விட சொல்கிறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கிட்ட லவ்வை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. இந்த சைடு ஜங்குக்கா கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன மச்சான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்டா ஏன் அப்படி உட்காந்துட்ருக்க? எனக்கு ஒரு டவுட்டுடா. என்னடா? என்னன்னாக்கா இப்போ உன்னை வந்து ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுது. ஓகே, இதெல்லாம் கனவுல மட்டும்தான் நடக்கும், நேரில் எவ்வளோ பண்ண மாட்டா. டேய் நான் கனவுல கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேயா ஜங்கு? நினைக்க மாட்டேன். சரி சொல்லு. இன்னும் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுது, ஓகே, நீ அந்த பொண்ணை தூக்குற,
ஏய் என்னடா சொல்கிற? ஏய் சி அப்படி இல்லை. அவள் சொல்கிறா அவனை தூக்கிட்டு போக சொல்கிறா. சரி நீயும் தூக்கிட்டு போகிற. ஓகே உன்னை ஹக் பண்ணுறா, பண்ணட்டும். கிஸ் பண்ணுற, டபுள் ஓகே. நான் கேளு. சொல்லு. இதெல்லாம் பண்ணுறா. ஆனால் உன்கிட்ட லவ்வை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. சே அது என்னடா பொண்ணு? லவ் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுவாங்க? அதாண்டா எனக்கும் புரியலை. ஏன் உங்ககிட்ட ஏதாவது பொண்ணு அந்த மாதிரி பண்ணிச்சா என்ன? பொண்ணுலாம் இல்லை. அப்புறம் சும்மா தாண்டா அப்படி பண்ணுறான். என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேறான், ஆனால் மற்றது எல்லாமே பண்ணுறான். இப்போ போய் அவங்ககிட்ட கேட்க வேண்டியதுனா லவ் பண்ணுறியா இல்லையான்ட்டு. நிறைய தடவை கேட்டான், அதை மட்டும் அவன் சொல்லவே மாட்டேறான். எப்போ சொல்லுவானும் தெரில. வெரி சேட் ஜங்குக். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. இப்போ ஜங்குக் தான். இந்த ஃபைல் கொஞ்சம் பார்த்து ஸ்விங் பண்ணி தரீங்களா? சரிங்களா? காய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் அடுத்த வேலையை பார்க்குறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் அப்படியே வந்து டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா அப்படியே வந்து காய பார்க்குறாங்க. காயம் சீக்கிரம் பண்ண அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு அந்த ஃபைலை பார்த்துட்ருக்காரு. ஸோ இதே மாதிரி டீச்சர் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒன் ஃபைன் டே சிம்மன் தான். எல்லோரும் இருக்கீங்களா? எல்லோரும் இருக்கோம். என்ன ஜங்குக் சார் வரலையா? இல்லை வரலன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் கேட்டு பார்த்தோம். என்ன செஞ்சியும்? ஆமாம்மா கேட்டோம், வரலன்ட்டார். ஏன்? அவருக்கு ஏதோ டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தான் நல்லா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அடி கீழே குடிஞ்சிட்டு சொல்கிறாங்க பாருங்க. செஞ்சு தான். என்ன ஜிம்மன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் பார்ட்டியில் இருக்காங்க. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னா காய், சென்யூ, ஜெனி, ரியோ, லீனா, இயான்வோ, ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போ சிம்மன் தான் அப்படியே வந்து யார் பக்கத்தில் வந்திருக்காங்கன்னா ரியோ பக்கத்தில். ரியோ ஒரு சைடும் காய் ஒரு சைடும் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரியோ தான், சிம்மன் நீ ட்ரிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ சிம்மன் தான், இல்லை எனக்கு வேணாம். ஏன் என்னாச்சு? இல்லை எனக்கு பிடிக்காது, அதான் வேண்டாம் வீடு. ஏன் சிம்மன்? நாங்களாம் குடிக்கிறோம்ல, இதோ பாரு, என்ன மூஞ்சலியும் கூட குடிக்குது. என்ன நீ என்ன மூஞ்சலியும் கூப்பிட்ற? என்னடி அப்படி தானே இருக்க நீ? லீனா பாரு என்ன அப்படி கூப்பிட்றா. அப்படிலாம் கூப்பிடுதா? ஏன் நீங்கள் கூப்பிட்றீங்களா? நான் மட்டும் தான் கூப்பிடுவேன், ஓகே? அவளை மூஞ்சலி என்ன வேணாலும் நான் தான் கூப்பிடுவேன், நீங்கள் யாரும் கூப்பிடக்கூடாது. ஏன் நாங்கள் யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரும் கேட்குறாங்க. கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்க. இப்போ சரி கூப்பிடல அப்படின்றாங்க. இப்போ சரியும் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு லீனாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ லீனா தான் ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்றாங்க. இப்போ சரியும் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. லீனா தான் நான் ஓகே தான் வாய்த்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊட்டி விடுறாங்க. இப்போ லீனாவும் அப்படி ஊட்டுன்னு சொல்லி தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான், இல்லைடா எனக்கு வேண்டாம், எனக்கு குடிக்கிறதுலாம் இஷ்டம் இல்லை, என்னை விட நான் குடிக்க மாட்டேன். ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? நான் குடிக்க மாட்டேன் ரியோ, வேணாம் நீ குடி, சாப்பிடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கா என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பானோ அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கும், ஓகேவா? ஒரு 1/2 hour மீட்டிங் இருக்கும், அதனால தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு தான் ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ காய்கிட்டேருந்து கால் வருது. இப்போ ஜங்குக் தான், அதான் சொல்லு மச்சான். நீ ஏன்டா வரல? நான் தான் சொன்னல மீட்டிங் இருக்குன்ட்டு, அதுக்கு தானேடா ஒன்று அனுப்பிச்சி விட்டேன். இங்கே அந்த ரியோ ஜிம்மனை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணிகிட்ருக்கான். கம்பல் பண்ணுறானா? ஜிம்மன் குடிக்க மாட்டேன்னா சொல்கிறான். அவன் நீ குடின்னு சொல்லிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக வர உட்காந்துட்ருக்கான். க்ளோஸாக உட்காந்துட்ருக்கானா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜிம்மன் அவன் கரெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்ன? ஆமாம் அப்படி தான் இருக்குது. அவன் ஏதோ ஜிம்மன் எப்போ சைடு கை போட்டு உட்காந்துட்ருக்கான். ஜிம்மனும் எதுவும் சொல்லலை. கம்முன்னுடா, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிற? நீ தானடா அவன் புருஷன், நீ தானடா அமுச்சு விட்ட, அவன் ஏதாவது பண்ணானா என்கிட்ட சொல்லுன்ட்டு. ஆமாம்ல, சரி எங்கே இருக்கீங்க? அட்ரஸ் அனுப்பு. சரி நான் வரப்போறியா என்ன? இல்லை வரலாம் போகிறதில்ல. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்கோக்கு அப்படியே காலை கட் பண்ணிட்டு ஓகே பிளான் சக்ஸஸ், அப்போ கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க பாருங்கள். இப்போ எல்லோரும் அப்படியே வந்து ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காய் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குரல் கேட்குது, காய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் தான்
பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. சங்குக் தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க சங்குக்கு. இப்போ எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்கிறாங்க பாருங்கள். என்னாச்சு ஏன் எழுந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மீட்டிங் முடிஞ்சிச்சு, அதான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதாண்ணா? அப்படிலாம் இல்லை சார், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெனிதா ஒரு பக்கம் தள்ளாடிட்டு இருக்காங்க. லீனா தான் ஒழுங்கா நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு, நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே பார்க்குறாங்க எங்கே உட்காரலான்ற மாதிரி. செம்மனும் அப்படி சங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. இப்போ காய்தா அப்படி நகர்ந்து போயிட்டு இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்குக்கும் அப்படியே வந்து உட்காராரு. ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு ரியோ, இந்த சைடு சங்குக். ஓகேவா? இப்போ ஜிம்மன் வந்து நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படியே 2 பேரையும் மாற்றி பார்க்குறாங்க. ரியோ ஒரு பக்கம் பார்க்குறாங்க, சங்குக் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க பாருங்கள். சார் சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு யான்போதா அப்படியே சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. சங்குக் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ஜாய் பண்ணேன் சார், நல்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நர்வஸாக அப்படி சொல்கிறது சைலண்ட்டாக இருக்காங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு செங்கி சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்ட்டி பண்ண வந்திருக்கீங்க கரெக்டாக? நானும் அதுக்கு தான் வந்தேன். ஸோ சார்லாம் வேணாம், சங்குக்னே கூப்பிடுங்க. மச்சான் என்ன ஒரு அரை ஏன்டா அரை ஏன் அப்படின்றாங்க. இப்போ செங்கியோ தான் பொழிச்சுன்னு ஒன்று வைக்கிறாங்க பக்கத்தில் இருக்க யான்போவா. இப்போ யான்போதா வலிக்குது எதுக்கு இப்போ அவனை அரைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்குறாங்க. அவன் தான் அறைய சொன்னான். ஏன் அறைய சொன்னேன்? இல்லை, சங்குக் சார் இப்படி பேசுகிறாரு, அதை நினச்சாதான் அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகேனே கூப்பிடுங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் அப்படியே வந்து ஷோல்டரில் ஆட போடுறாங்க பாருங்க. இப்போ சங்குக் தான் திரும்பி ஒரே முறை டே உன் ஃப்ரெண்டு தானடா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சங்குக்கு பார்த்துட்டு சரி குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படின்ட்டாங்க. ஐயோ மறந்துட்டேன்டா, ஏன்னாச்சு குடிக்க மாட்டீங்களா நான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் பார்த்து கேட்குறாங்க பாருங்க. சங்குக் தான் அப்படின்ற மாதிரி 8 மட்டும் செக் பண்ணுறாங்க. ஏன் குடிக்க மாட்டீங்க? அது ஒன்றும் இல்லை ஜிம்மன், அவன் ஒரு கிளாஸ் குடித்தானாலே களி. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு கிளாஸ் குடித்தானே அவன் நினைவிலே இருக்க மாட்டான், சுய நினைவிலே இருக்க மாட்டான். ஓ அப்படியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜிம்மனோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே வந்து பார்த்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ சங்குக் தான் அப்படியே வந்து ஜிம்மனோட கையை டைட்டாக அந்த டேபிள் கீழே வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. ஜிம்மனை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ ரியோ தான் ஜிம்மன் இந்தா இதை சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ சங்குக் அப்படி ஒரே லுக்கு. இப்போ ரியோவா சார் நீங்களும் சாப்பிடுங்க சார் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ சங்குக் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்காரு. ரியோவா அப்படி சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் ஜிம்மன் கிட்ட இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம் அப்படி இப்படின்னு எதுவும் பேசிகிட்டே இருக்காரு. ஜிம்மனும் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் யார்கிட்டயுமே பேசல, ஜிம்மன் கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. இந்த சைடு லீனா ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரியோவை பார்க்குறாங்க. அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. காய்க்கா சுத்தம் இன்றைக்கி செத்தான் ஒருத்தன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜிம்மன் ட்ரிங்க்ஸ் பண்ணு. எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்டா, ஏன்டா ஒரு கிளாஸ் எங்களுக்காக ஒரு கிளாஸ் குடிக்க மாட்டியா? அதுக்கப்புறம் இவெல்லாம் குடிச்சிருக்கா பாரு, இவெல்லாம் குடிச்சதும் நீங்கள் சொருக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிப்பா சொல்கிறாங்க. என்ன ஏன் பேச்சுக்கு வரா? எனக்கு பிடிச்சிருக்கு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லீனா வர சாராங்க பாருங்க. லீனா தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடவை கொடுத்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. இப்போ நீயும் குடிடா சார், நீங்களும் எல்லோரும் ஒரு ஸ்டேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கிளாஸ் எடுக்கிறாங்க. அது குட்டியும் ஒரே ஒரு பெக்கு தான் எடுக்கிறாங்க. சங்குக்கு பார்க்குறாங்க ஜிம்மனை பார்த்துட்டு அவரும் பெக்கு எடுக்கிறாரு. எடுத்தோடனே இப்போ எல்லோரும் அப்படியே சர்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. எல்லோரும் குடிக்கிறாங்க. ஜிம்மன் குடிக்கலான்னு வராங்க. சங்கு தான் அப்படியே அந்த கிளாஸை வந்து அவர் கையை வச்சு எடுத்துக்கிறாரு. இப்போ ஜிம்மனும் பார்க்குறாங்க. இப்போ சங்கு தான் அப்படியே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவர் கிளாஸில் வந்து லைட்டாக ரொம்ப கொஞ்சமாக வச்சு ஜிம்மன் கிட்ட கொடுத்துட்டு ஜிம்மனோட கிளாஸை எடுத்து குடிக்கிறாங்க. இப்போ சங்குக் தானே வந்து குடிக்கிறாங்க பாருங்கள். ஜிம்மனா அப்படியே சங்குக்கை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவரும் அந்த கொஞ்சமாக குடிக்கிறாரு. காய் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க. இங்கே எல்லோரும் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. லீனா தான் அப்படி ஜெனியை பார்க்குறாங்க. ஜெனியா லீனா உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க பாருங்க. உனக்கு ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சு, எனக்கு வேணும் அப்படின்றாங்க. இப்போ லீனா தான்
சரி வாங்கி தரேன், சும்மா இருக்கணும். சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜெனிதா அப்படியே வந்து, அப்புறம் என்ன அவ்வளோதானா, பார்ட்டி முடிஞ்சிச்சா, எல்லாம் வீட்டுக்கு போகலாமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீனா கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. லீனா தான் ஏய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜெமன் இன்னொரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் பெரிய கிளாஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜெமன் தான், டேய் நீ சொன்னது தான், ஆல்ரெடி ஒரு கிளாஸ் குடித்தேன், இதெல்லாம் நான் குடிக்க முடியும் எப்படா. ஏய் என்னடா எனக்கா குடிக்க மாட்டியா? நான் உன் ஃப்ரெண்டாக இருந்தால் குடி ஜெமன், உனக்கு என்ன பிடிக்கும்னா நீ குடி, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. ஃப்ரெண்டு தான்டா, அப்போ குடி, எனக்காக குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை தொடுறாங்க பாருங்கள். ஜங்குக் தான் திரும்பி ஒரே லுக்கு தான், அப்படியே முறைச்சிட்ருக்காரு. கண்ணிலேருந்து அப்படியே வந்து கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது, அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் அப்படியே இந்த கிளாஸை பார்த்துட்டு அப்படியே அந்த கிளாஸில் கை வைக்கிறாங்க. அவர் குடிக்கவே பிடிக்கல, ஆனால் இவன் வந்து இப்படி கேட்குறானே, என் மேலே உண்மையாக பாசம் இருந்தால் குடி அப்படின்லாம் கேட்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கிளாஸை அப்படியே எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ சும்மா இந்த அப்படியே லிப்ஸ் கிட்ட கொண்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அந்த கிளாஸை படக்குன்னு வாங்கிட்டு அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த இது எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க, என்ன ஜங்குக் எடுத்து குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்முனும் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அதை குடிச்சிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிம்முனும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. ஜிம்மனா அப்படியே வந்து எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ ரியோ ஒரு சைடு ஜிம்மனோட கை பிடிச்சி இழுக்கிறாங்க. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தாரையோ பார்த்து சொல்கிறாங்க. என்ன கையெடுன்னு சொன்னேன், ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, சும்மா தானே சொல்லணும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. காயெல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்மைல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சைடு எல்லாருமே அப்படியே வியர்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன் இந்த சார் இப்படி பண்ணுறாரு, ஜங்குக் சார் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்காங்க. கையெடுன்னு சொன்னேன், எதுக்கு ஜிம்மன் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அது வந்து அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனை பார்த்து, இப்போ நீ வரையா இல்லையா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் வரேன் அப்படின்றாங்க. ரியோவா அவன் எங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அவர் கையை பிடிச்சிட்டு தான் இருக்காரு. ஜிம்மன் கையா இவர் ஜிம்மன் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாங்க ரியோ கிட்ட. இப்போ ஜிம்மன் அந்த சைடு போகிறாங்க பாருங்கள். ஜங்குக் தான் அப்படி ரியோ பார்த்து முறைச்சிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, தான் யார் உனக்கு அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் யாருன்னு கேட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரியோவோட கையை விடுறாங்க பாருங்க. இப்போ ரியோ தான் அப்படியே வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு தான். காயின் சைடு ஐயோ சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பலமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை அப்படி தூக்குறாங்க ப்ரைடல் ஸ்டைலில். இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. ஜங்குக் தான் அப்படி ஜிம்மனை தூக்கிட்டு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு. வச்சுட்டு இப்போ திரும்ப வந்துட்டு, அவன் என்னோடய ஒய்ஃப், ஓகேவா, எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, திரும்ப அவன் பின்னாடி நீ சுற்றுறதை பார்த்தேன், சீட்டை கழிச்சு கையில் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படி கோவமாக பேசிட்டு ஜிம்மனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ரியோவா அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. இந்த சைடு ஜெனிதா அப்படி கீழே உட்காருங்க பாருங்க. லீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பிடிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு லீனாவை பார்த்து கேட்குறாங்க. அதே ஷாக்கு தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யானோ அப்புறம் செங்கியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காராங்க. இப்போ ரியோ பார்த்து தெரியுது ஷாக் அடித்த மாதிரி தானே இருக்குது, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காயத்தை அப்படியே ஷோல்டரை தட்டு உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஐயோவா அப்படியே சைலண்ட்டாக உட்காராங்க. அவர் எதுவுமே பேசல. என்ன சொல்கிறாரு, நிஜமாலே அவங்க 2 பேரும் ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். உங்களுக்கு தெரியுமா? எப்போ? ஜிம்மன் ஃபஸ்ட்டு வரும்போது. ஏன் உங்களுக்கு மட்டும் தெரியும்? ஏன்னா நான் ஃப்ரெண்டு, அதனால் என்கிட்ட மட்டும் சொன்னான். ஏன் எங்ககிட்டலாம் சொல்ல? ஏன்னா நீங்கள் ஒர்க்கர்ஸ், உங்கள்கிட்ட சொல்லி நம்மளோட ஆஃபீஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா அதுக்கு தான் அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, மூஞ்சி பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. இப்போ லீனா தான் அப்படியே பார்க்குறாங்க பக்கத்தில். ஜெனிதா, லீனா என்ன, என் க்ரஷ் ஜங்குக்கு ஜிம்மினோட ஒய்ஃபா, ஏன் ஜிம்மினோட ஹஸ்பண்டான் அப்படின்ட்டாங்க. இப்போ லீனா தான், ஆமாம் உன் க்ரஷ் ஜங்குக்கு அவரோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்றாங்க. இப்போ எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரியோக்கு இன்னும் இங்கே ஷாக் அடித்த மாதிரியே தான் இருக்குது. இப்போ ஜெனிதா, எனக்கு இன்னொன்று பெக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெக்கு எடுத்து குடிச்சிட்டு, என் க்ரஷ்ஷு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீனாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க. இப்போ லீனா தான்,
சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ சினியா நான் போய் கேட்குறேன் ஏன் அவர் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து நடந்து போகிறாங்க பாருங்க. இப்போ லீனாக்கா ஏய் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. நான் போய் கேட்குறேன் அப்படின்றாங்க. இப்போ லீனாக்கா அப்படி சினி பிடிச்சி எங்கே போகிற, அவர் ஏன் என்ன லவ் பண்ணல, நான் அவரை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, அவர் என் க்ரஷ்ஷு அப்படின்றாங்க. இப்போ லீனா தான் அதான் உன்னை லவ் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்றாங்க. ஆனால் நான் அவரை லவ் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு லீனாவோட செஸ்ட்டில் கை வைக்கிறாங்க பாருங்க. இப்போ லீனா தான் எங்கே கை வச்சுருக்குனே அப்படின்றாங்க. இப்போ ஜெனி தான் அப்படியே கை எடுத்துட்டு ஏன் இப்படி என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்களா, நான் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணேன் அவனை என்னை விட்டு போயிட்டான், ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணேன் அவனை விட்டு போயிட்டான், இப்போ இவரை லவ் பண்ணேன் இவரும் எனக்கு கிடைக்கலாம், யாருமே உண்மையாக லவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி லீனா பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ லீனா தான் அப்படியே ஜெனியை வந்து அந்த வாலில் தள்ளிட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டு வந்து சென்னையோட அதை அந்த ஹிப்பில் இறக்கி இன்னொரு ஹேண்டு வந்து அங்கே அந்த வாலில் இருக்குது. இப்போ சென்னிக்கா அப்படின்றாங்க. நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. சென்னியா என்ன பேசுகிறேன்னா ஐ லவ் யூ விளாட்றியா நிஜமா சீரியஸாக நான் அவனை லவ் பண்ணுறேன் ரொம்ப நாளாக அப்படின்றாங்க. இப்போ செனி தான் அப்படியே வந்து நீ ஏமாற்றிடுவல சத்தியமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிப்பில் வச்சுருந்த கையை அப்படியே வந்து ஃபேஸில் வச்சுட்டு மாட்டேன் அப்படின்றாங்க. நீ போய் சொல்லதுமோ அப்படின்னு சொல்லிட்டு லீனாவோட செஸ்ட்டில் தட்டுறாங்க பாருங்க. இப்போ லீனா தான் அப்படியே வந்து செனியை வந்து பார்த்துட்டு செனியோட ஒரு கன்னத்தை வந்து பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து செனியோட ஹிப்பில் வச்சுட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெனி தான் அப்படியே வந்து லீனாவே பார்த்துட்ருக்காங்க. அரைக்கண்ணில் தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஃபுல் போதையில் இருக்காங்களே, அரைக்கண்ணிலையும் பார்த்துட்ருக்காங்க பாருங்க. இப்போ லீனா தான் அப்படி கேஸை பிரேக் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீனாவை போய் ஆக்ட் பண்ணுறாங்க. இப்போ லீனாவும் நாளைக்கு இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜெனி தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம 2 பேரும் லவ்வர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணுறாங்க. எதுவுமே உனக்கு காலை ஞாபகம் இருக்க போகிறது இல்லை, என்ன நடந்துச்சுன்னு என்ன தான் கேட்க போகிறேன், ஏன் நான் ஏன் அப்படி கேட்க போகிறேன் அப்படிலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக் எடுத்து ஃபோனை ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பாரு இஸ் ஷாரி ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், இவன் ரொம்ப லவ் பண்ணுறான், எப்பயும் என்ன பத்திரமா பார்த்துப்பல பார்த்துப்ப, நிஜமாக லவ் பண்ணுறல லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லிப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெனி தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இவன் லவ் பண்ணுறான், நீனா நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லீனாவோட லிப்பில் அவங்களும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லீனாவை பார்த்தபடியே ஐ லவ் யூ டூ, என்னை விட்டுற மாட்டேன்ல, விட மாட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லீனாவை ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ லீனாவாக அப்படியே ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிக்கிறாங்க. அவ்வளோதான் சரி அப்படியே மட்டும் இப்போ அப்படி லீனா தான் அப்படி பிரைட்டர் ஸ்டைலில் தூக்கிட்டு இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா என்னங்க வாய முடுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜிவன் சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிவன் பார்த்து இப்போதைக்கு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா, நீங்கள் தானே வாய முடுன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிவனை பார்த்து முறைக்கிறாங்க. ஏன் என்ன முறைக்கிறீங்க, அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக தான் உட்காந்துட்டு இருப்பியா, அது ஃப்ரெண்டு இல்லை அதான் அந்த மாதிரி, அவன் ஃப்ரெண்டு மாதிரியா பழகிறேன் அவன்கிட்ட, ஃப்ரெண்டாக தான் பழகிறான், எனக்கு தெரியும் அவன் எப்படி பழகிறான்ட்டு. ஓ ஏன் பொசசிவ் ஆகுதா, இல்லை நிஜமாகலை, அதுக்காக தாங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட டைஸை அப்படி கை வைக்கிறாங்க பாருங்க. இப்போ சங்குக்கோட ஜிவனை திரும்பி எனக்கு பொசசிவ்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனோட கையை அப்படி எடுத்து விட்டுறாங்க. சரி அப்போ விடுங்க, திரும்ப அந்த ஹோட்டலே கட்டும் போய் விடுங்க, நான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு நாளைக்கு காலை வரேன். ஏய் அப்புறம் என்ன பொசசிவ் ஆகுதுன்னு ஆகுதுன்னு சொல்ல, என்ன வாங்க போங்கன்னு இப்போ வா போன்ற, சரி சொல்லுங்கள் பொசசிவ் ஆகுதுன்னா ஆகுதுன்னு சொல்லுங்கள். லைட்டாக ரொம்ப லைட்டாக ஆச்சு நான் பார்த்தேனே,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ ஜிம்மன் தான் ஏதோ ஒரு பிக் அடித்தாலே தாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன கார் ஓட்டிகிட்ருக்கீங்க? கண்ணு சொருக்குது ஜிம்மன், அப்படியே ஏறுது. ஆனால் நான் ஒன்று சேஃபாக கூப்பிட்டு போனோம்ல, அதான் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஐயோ நீங்கள் வேணால் நிப்பாட்டுங்க, நான் ஓட்டுறேன். பரவாயில்ல, நானே கூப்பிட்டு போகிறேன். ஓகே தானே நீங்கள்? ஓகே தான் நினைக்கிறேன். அப்படின்னு நாங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் இவ்வளோ நேரம் சீட் பெல்ட் போடாமல் தான் இருந்திருப்பாரு, இப்போ சீட் பெல்ட்டை போடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் நான் கூட்டின்னு போய் தள்ளிலாம் விட மாட்டேன்டா, இருந்தாலும் சேஃப்டிக்கு தான் அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே ரெண்டாக தேய்ச்சிடலாம். ஐயோ என்னங்க தயவு செஞ்சு நீ பட்டுறங்க, நான் ஓட்டுறேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே வீட்டாண்ட வந்து காரை ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் வாங்க ஒழிப்பலாம். என்ன ஆச்சு ஜிம்மன்? ஜிம்மன் சொல்லுங்க, என்னை லவ் பண்ணுறியா? என்ன என்னை லவ் பண்ணுறியா? சொல்லு. சுத்தம். நான் யாருன்றதா? என் பொண்டாட்டி. என்ன வேணும்? என்னை லவ் பண்ணுறியா? சொல்லு சொல்ல. நான் அப்புறமா சொல்கிறேனே, எனக்கு இப்போ சொல்லு. நீ சொல்லாமல் நான் உள்ளே வரமாட்டேன். இறங்க, காரை விட்டு இறங்க. நீ சொல்லாமல் நான் வரமாட்டேன். சொல்லு. லவ் பண்ணுறியா? நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு புரியுது, இது அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்காமல் நடந்தது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எப்பயும் உன்னை லைஃப்பில் நல்லா பார்த்துப்பேன். சொல்ல. லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட 2 கை பிடிச்சி அவரோட கண்ணத்தை வச்சுட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்கை பார்த்துட்டு வெளில போகலாம். சொல்ல. உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லவல்ல? கண்டிப்பாக. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிவிடு. சரி சொல்கிறேன் வாங்க. அப்படின்னு ரெடி. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே காரை வந்து அங்கே அப்படியே நிப்பாட்டி எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் ஏன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் தாங்களே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே வளர ஆரம்பிச்சாரு பிடிச்சதுன்னு. இப்போ ஜிம்மன் தான் ஆமாம் உங்கள் பொண்டாட்டி தான். ஆமாம் உங்கள் கூட தான் இருக்கேன். என்னை விட்டு போய் போட மாட்டேல? போக மாட்டேன். அப்புறம் என்ன, அவன் கூட இனிமேல் பேசாத. ஏன்? எனக்கு பாசிட்டிவ் ஆகுது, கோவம் வருது. அவன் எப்படி அவன் இப்போ பிடிச்சிட்டு உட்காரலாம்? அவன் இன்டென்ஷன் தப்பாக இருக்குது. சரி நான் பேச மாட்டேல, ப்ராமிஸ். ஏன் மேலே? சரி 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 க்ளோஸாக இருக்க மாட்டேன், ஆனால் பேசாமலாம் இருக்க முடியாது. ஏன்? பின்ன ஒரே ஆஃபீஸில் இருக்கோம், இவ்வளோ நாள் ஃப்ரெண்டாக பழகிட்டோம், பேசித்தானே ஆகணும். அப்படிலாம் அவாய்ட் பண்ண முடியாது. சரி பேசு, க்ளோஸாக இருக்கக்கூடாது. இருக்க மாட்டேன். நிஜமா இருக்க மாட்டேன். வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கு பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு படுக்க வச்சுட்டு அவரோட அந்த கோட்டு அந்த ஷூ சாக்ஸில் கழட்டுறாங்க பாருங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே எழுந்து உட்காருங்க. திரும்பவும் என்ன இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே வந்து கிட்ட இழுக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து இப்போ ஜிம்மனை வந்து அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஜங்கு கூட ஹெட் வந்து ஜிம்மனோட செஸ்ட் தான் இருக்குது. இப்போ ஜங்கு தான் சொல்லு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதி ஜிம்மனை பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குவோட ஹெட்டை போய் ரப் பண்ணிவிட்டு ஆனா பிடிச்சிருக்கு. நிஜமாவா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம். நிஜமா உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன் இப்படி சொல்கிறேன்? நல்லா தான் சொல்ல. எனக்கும் அவங்க பிடிச்சிருக்கு. போதுமா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க பாருங்க. ஜிம்மனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அப்படி ஜிம்மன் பார்த்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குட துப்பில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மனோட ஹிப்பில் வந்து கை எடுத்துட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஷையாகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் இவர் என்னோட பயங்கரமாக ஷையாகிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு அவ்வளோதான் களி மட்டை. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து ஜங்கோட பக்கத்தில் படுத்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜிம்மன் தான் அப்படி பொறுமையாக அவர் கணத்தில் திரும்ப கையை வச்சுட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேடா, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு பார்ட் 11 நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அப்புறம்
நெக்ஸ்ட் பார்ட் சூன் படம் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ரொம்ப முக்கியம். எல்லோரும் கண்டிப்பாக சொல்லுவீங்க டிகிக்கு சீனே இல்லை, ஏன் டிகிக்கு மட்டும் சீனே இல்லை அப்படின்ட்டு. டிகிக்கு இப்போ கண்டிப்பாக சீன் வராது. நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக வரும். இந்த எபிசோடில் சுத்தமாக டிகிக்கு வந்திருக்காது, ஆனால் நெக்ஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா அந்த ஸ்டோரி அப்படி தான் வரும். டிகிக்கு ஏன் சீன் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்தது வந்து கண்டிப்பாக டிகிக்கு கண்டிப்பாக அந்த சீன் வந்தே தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் சொல்கிறேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் படம் பார்க்குறேன். பாய்.